சத்தியம். முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நீதிமான் எதனால் பிழைப்பான்? விசுவாசத்தினால பிழைப்பான். நம்ம விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது, பிழைப்பு உண்டாகிறது. இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு என்ன கொடுக்கும்? ஜீவனை கொடுக்கும். மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நான்காவதாக என்ன பார்த்தோம்? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஐந்தாவதாக என்ன பார்த்தோம்? ஆவியினாலே சரீரத்தின் செய்கை அளித்தால் பிழைப்பீர்கள் பார்த்தோமா? ஆறாவதாக என்ன பார்த்தோம்? தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதல், தாழ்மை ஜீவனுக்கு ஏதுவானது பார்த்தோம். ஏழாவதாக கடந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்கள் பார்த்தோம். இந்த எட்டாவதாக பார்க்க இருக்கிறோம், நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் என்ன? நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் யார்? எடுத்து வாசிப்போமா? கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20 ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ரொம்ப கவனமாக கேளுங்க, வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். கலாத்தியர் 2:20. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியத்தை உரிமை கோர சுதந்திரம் இருக்கிறது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இன்னைக்கு பிசாசு சொல்ற சில பொய்களை உங்க மத்தியில நான் சொல்றேன். பிசாசு என்ன பொய் சொல்லுவான் தெரியுமா? ஒன்னாலாம் முடியாது, நீ எல்லாம் பைபிளே வாசிக்கிறது இல்லை, நீ எல்லாம் என்ன செய்யறதில்ல, ஒன்றுக்குமே லாய்க்கலாதவன், உங்கள் அப்பாவை பற்றி தெரியாதா, உங்கள் தாத்தாவை பற்றி தெரியாதா, நீ எல்லாம் ஒரு ஒன்றுக்கு லாய்க்கலாதவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அப்படின்னா, உங்கள் மனசில் உங்களை குறித்து நீ பாவி 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 பாவி, நீ பாவம் செய்யாதான் லாய்க்குன்னு ஒரு பிம்பத்தை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லுது பாருங்க, அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? ஆமென். அவரோடு கூட நீங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்த நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் நிறைவேற்றப்பட்ட ஒரு சத்தியம் இது. இது என்னது? இது நிறைவேற்றப்பட்ட சத்தியம். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி கவர்மெண்ட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி முத்திரை போட்டுட்டீங்க, கையெழுத்தெல்லாம் போட்டுட்டீங்க. இப்போ அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. 50 லட்சம் கொடுத்து நான் போய் என் பேரில் எழுதி வாங்கியிருக்கிறேன், அது ஏன் இடம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அது ஏன் இடம்? அப்போ பிசாசு என்ன சொல்கிறான்? நீ தேவனுக்குரியவன் கிடையாது, நீ பாவி தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டவன். நீ யாரு கூட எழுப்பப்பட்டவன்? இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவன். எடுத்து வாசிங்க, எபேசியர் 2:1 எடுத்து வாசிங்க. எபேசியர் 2:1. உயிர்ப்பிச்சிட்டார் ஆண்டவர். என்ன செஞ்சிட்டாரு பார்த்தீங்களா? அதிகாரம் 3வது அதிகாரத்தில் செத்தான், எபேசியர் 2வது அதிகாரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டான். மனுஷனை கர்த்தர் உயிர்ப்பிச்சிட்டார். பார்த்தீங்களா? பிசாசு சாவதில்லைன்னு சொல்லி ஏமாத்தி சாகடிச்சான். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து உயிரை கொடுத்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அதிலே எபேசியர் 2:5 வாசிங்க. எபேசியர் 2:5. ஆமென், ஆமென், ஆமென். நம்மளை ஆண்டவர் இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பிட்டான்.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் லிட்டரலாகவே இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்தாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, இந்த மாதிரி பரிசுத்தவான்கள்லாம் இயேசு உயிர்த்தெழுந்தப்ப அவர் கூடவே லிட்டரலாக உயிர்த்தெழுந்துட்டாங்க. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நாமெல்லாம் அப்போ பிறக்கவே இல்லைல்ல. ஆனால் இப்போ இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா ஆவிக்குரிய விதத்தில் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிக்கிறாரு. நம்ம ஆவிக்குரிய விதத்தில் தேவன் நம்மளை எல்லாம் எதுக்காக உயிர்ப்பிக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். எதுக்காக உயிர்ப்பிக்கிறாரு? ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்தாதான் ஆவிக்குரிய மரணம் நம்மை விட்டு நீங்கும். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் பார்த்தோம். அப்போ பிசாசு அந்த பழத்தை புசிக்க வச்ச அந்த நாளில் ஆதாம் ஏவாள் சரீர பிரகாரமாக சாகவில்லை. அவங்க உயிர் போயிடுச்சான் அன்னைக்கு போகல. ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 930 வருஷம் வாழ்ந்தான். ஆனால் செத்த பயலாம் வாழ்ந்தான். 930 வருஷம் வாழ்ந்தான். ஆனால் எப்படி வாழ்ந்தான்? ஆத்துமாவில் ஜீவன் இல்லை, ஆவியில் ஜீவன் இல்லை, சரீரத்தில் ஜீவன் இல்லை. ஆனால் பவுல் சொல்கிறான், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். எனக்குள் நான் அல்ல, இயேசுவே பிழைத்திருக்கிறார். இதுதான் ஆவிக்குரிய உயிர்ப்பித்தல். நமக்குள்ள யார் பிழைத்திருக்கிறாரு? இயேசு பிழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இயேசு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய மரணம். உங்களுக்குள்ள இயேசு இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? ஆவிக்குரிய மரணம். அப்ப இயேசு இல்லைன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கும் அப்படின்னா, எது இருக்கும் அப்படின்னா பிசாசும் குற்றமும் இருக்கும். பிசாசு குறித்து நீங்க எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆவது அதிகாரத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆவது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? பதினாலாம் வசனம் வாசிங்க. மரணத்துக்கு அதிகாரி பிசாசு யாரு? அவன் ஒரு ஆபீசர். ஆனா எதுக்கு ஆபீசர்னா எல்லாத்தையும் சாகடிக்கிறது. ஆதாம சாகடிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் பொய்யையும் இச்சைகளையும் கீழ்ப்படியாமைகளை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். 3 காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று என்னது? பொய். அவனுடைய முதல் ஆயுதம் என்னது? பொய். 2வது ஆயுதம் என்ன தெரியுமா? இச்சை. 3வது ஆயுதம் கீழ்ப்படியாமை. பார்த்தீங்களா? அவன் என்ன சொன்னான்? இப்போ என்ன பொய் சொன்னாவே? சாகவே சாவதில்லை. 2வது என்ன செஞ்சான்? அந்த எதை தொடக்கூடாது புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்னு இவ சொன்னாலோ இவளையே தொடவும் பறித்து புசிக்கவும் செஞ்சுட்டான். இச்சை. அது காரணம் என்னது? இச்சை. கீழ்ப்படியாமை. பறித்து புசித்தது என்னது? கீழ்ப்படியாமை. இது 3ம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த ஆவிக்குரிய மரணம் ஒரு மனிதனுடைய ஆத்துமால வந்துச்சுன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள்ல அக்கிரமம் இருக்கும். ஆவிக்குரிய மரணம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அவனுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும்? அக்கிரம சிந்தை இருக்கும். எண்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு 7:21 எடுத்து வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற மார்க் 7:21 எடுத்து வாசிங்க. மார்க் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் கபடும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். உள்ளாங்கானைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை ஈட்டுப்படுத்தும். பாருங்க, ஒரு ஆத்துமால மரணம் இருக்குன்னா அந்த ஆத்மா இப்படிதான் இருக்கும். இதுதான் அந்த ஆத்மா. செத்த ஆத்மாவோட படம் இதுதான். பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்கு பாருங்க. அந்த இருதயத்துக்குள்ள முதல்ல என்ன இருக்குமா?
பொல்லாத சிந்தனை. இந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? பொல்லாத சிந்தனை. ரெண்டாவது என்ன இருக்கும்? விபச்சாரம், வேசித்தனம், கொலபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம். இது எல்லாம் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த இருதயத்தில் எப்படி இயேசு இருப்பார் சொல்லுங்க? இயேசு அந்த இருதயத்தில் இருக்கவே மாட்டார். அந்த இருதயத்தில் யார் தான் இருப்பான்? மரணத்தின் அதிகாரி தான் இருப்பான். அந்த இருதயத்தை கொன்று கூறு போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த இருதயத்தை என்ன செய்வான்? அதனால தான் அப்படி செத்த இருதயங்கள்லேருந்து கவலைங்கிற நாற்றம் வரும், வேதனைங்கிற நாற்றம் வரும், கண்ணீருங்கிற நாற்றம் வரும். செத்த பாடியை 4 நாளாக வச்சுருந்தா என்னங்க வரும்? நாற்றம் தான் வரும். செத்த பாடியிலேருந்து என்ன அப்படியே மலர் மனம் வீசுமா? மலர் சிஸ்டர் கோச்சிக்காதீங்க. சொல்லுங்கள். செத்த பாடியிலேருந்து. அதனால தான் ஃப்ரீசரில் வைக்கிறாங்க. செத்த பாடி எதில் வைக்கிறாங்க? ஃப்ரீசரில் வைக்கிறாங்க. அதுக்கு மேலேயும் தாங்க முடியினால தான் எனக்கு கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? உன்னை எரிச்சிடறாங்க, இல்லைன்னா என்ன செய்கிறாங்க? அடக்க முடியறாங்க. அப்போ செத்த இருதயம் ஒரு மனிதனுக்குள்ளாக எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்கும்? இன்றைக்கி அநேகர் சாகுற வரைக்கும் செத்த இருதயத்தோடய வந்துட்டு இருக்கிறான். அதனால தான் பழி வாங்குகிற குணம், வெறி, கொலை. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, கொலை பாதகங்கள் என்ன இருக்குது? கொலை பாதகங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், பூசணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் செத்த இருதயத்திலேருந்து வருது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? செத்த இருதயம். இதெல்லாம் பிசாசு கொடுக்குறான். மரணத்தின் அதிகாரி என்ன செய்கிறான்? அனுப்புகிறான். ஓ இதை செஞ்சுட்டு வா, இச்சையை நிறைவேற்றிட்டு வா, ஓ சாவு 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 சாவு. பிசாசு என்ன செய்கிறான்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மனுஷனை சாகடிச்சு கொன்று கூறுப்புறான். அவனுடைய பயங்கரமான 3 ஆயுதம். ஒன்று பொய், இன்னொன்று இச்சை, இன்னொன்று கீழ்ப்படியாமை. இதனுடைய காரியங்கள் தான் அவனுடைய ஆத்துமாவில் இப்படி விகாரங்களாக மாறுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட பவுல் அவன் அனுபவத்தை சொல்கிறான். அவன் ஆசாரியர்கள்ட்டையும் அவன் போய் என்ன செய்கிறான்? பிரதான ஆசாரியர்கள்ட்ட போயிட்டு நிருபங்களை வாங்கிட்டு எங்கெல்லாம் கிறிஸ்தவ பயலுக இருக்கிறாங்களோ இந்த இயேசு நாமத்தை சொல்கிறாங்க, அவங்கள பூரா குவிக்க போகிறேன்ட்டு வரான். ஆனால் கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்கிறார்? மதியான வேலையில் சூரியனிலும் அதிகமான பிரகாசத்தில் அவனுடைய கண்களை வந்து என்ன செய்கிறார்? அடிக்கிறார் ஆண்டவர். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அவன் கேட்டான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த வினாடியில் அவனுடைய ஆத்மாக்குள்ள ஜீவன் வந்துடுச்சு. அல்லேலூயா. அவன் சுய சித்தம் அவனை விட்டு அகன்று போனது. என்னைக்கு ஒருத்தன் சுயத்துக்கு சாகுறானோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஆவிக்குரிய மரணம் போய்விடும். அவன் ஞானஸ்தானம் எடுக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சுயத்துக்கு இயேசு மரணத்தை உண்டாக்குகிறார். பிசாசு என்ன மரணத்தை உண்டாக்குறான்? குற்றத்தினால வரக்கூடிய மரணத்தை உண்டாக்குறான். இயேசு அந்த குற்றத்தை செய்ய தூண்டுகிற சுயத்தை சாகடிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எடுத்து வாசிங்க. ரோமர்கள் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 3 முதல் 7 வரைக்கும் நிறுத்தி நிதானமா வாசிங்க. நிறுத்தி நிதானமா. ரோமர் 6 3 முதல் 7 வரைக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் அவருடைய மரணத்திற்குள்ளாக, இதுதான் ரொம்ப முக்கியம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுகிறீங்க. 2வது தொடர்ந்து வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப பாருங்க, அவருடைய மரணத்துக்குள் ஆக்கும். அவருடைய மரணத்திற்குள் ஆக்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய சுயம் மரிக்கிறது. இதை தான் பவுல் சொல்றான், நான் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவங்களுக்கு சுயம் சாகிறது. இந்த சுயம் எது தெரியுமா? இதுதான் உங்களை பிசாசுக்கு அடிமையாக்குகிறது, பொய்யை நம்ப வைக்கிறது, இச்சையை இச்சிக்க வைக்கிறது, கீழ்ப்படியாமையை செய்ய வைக்கிறது. இதுதான் சுயம். அந்த சுயத்தை சாகடிக்க
எந்த டாக்டராலையும் முடியாது, எந்த மருந்தாலையும் முடியாது, எந்த மாத்திரையாலையும் முடியாது, எந்த மந்திரத்தாலையும் முடியாது. ஆனா அந்த சுயத்துக்கே சாவு கொடுக்கிறவர் யாருன்னா இயேசு. அவருடைய மரணத்தினாலே உங்களுக்குள்ளாக ஒரு மரணம் வருகிறது, எனக்குள்ளாக ஒரு மரணம் வருகிறது. அந்த மரணம் தான் நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மரணத்துக்கு மரணத்தை கொடுக்கிறது. நல்லா விளங்கிறீங்களா? குற்றத்தை சாகடிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உண்டு. அவருடைய மரணத்துக்குள் ஆக்கும் அப்படின்னு சொல்லி அங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அடுத்த தொடர்ந்து வாசிங்க. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். உங்களுக்குள்ள சுயம் மரிக்கும் போது நீங்க அவருடைய மரணத்தின் சாயலை இணைக்கப்படுகிறீங்க. நல்ல கவனிங்க. இப்ப தொடர்ந்து வாசிங்க. உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறோம். என்ன தெரியுமா அர்த்தம்? சுயம் மரிக்குது, இயேசு உங்கள் ஜீவனாக மாறுகிறாரு. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது. இப்ப நானுக்கு திரும்ப வராரு. எது தெரியுமா? கர்த்தராகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது. இப்ப நான் இயேசுக்காக தான் பிழைச்சிருக்கிறேன்னா, இப்போ உனக்குள்ள வாழ்றது இயேசு தான். இப்போ உனக்குள்ள வாழ்றது யாரு? இயேசு தான். உனக்குள்ள சுயம் இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள சுயம் இல்லை. சொல்லுங்க, சுயம் இல்லை. சுயம் இது சத்தியம். ஆனா பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? உங்க சுயத்தை அப்படியே இந்த பொம்மையை அந்த காலத்துலாம் கீ கொடுப்பாங்க தெரியுமா? கீ கொடுக்குற பொம்மையெல்லாம் இந்த பிள்ளைங்கலாம் பார்த்துருக்காங்க நான் நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இனி இந்த ஜெசிக்காங்கலாம் கீ கொடுக்குற பொம்மையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போல்லாம் எல்லாமே இதே ஆகிடுச்சு, ரிமோட்டு. அந்த காலத்தில் கீ கொடுப்பாங்க. கீ கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா டெங் 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 ஆடும். பார்த்துருக்கிறீங்களா? அது மாதிரி பிசாசு என்ன செய்வான்? உங்க செத்த போன சுயத்தை, அவன் தான் மரணத்தின் அதிகாரியாச்சே, பிற்குன்னு நல்லா தூண்டி விடுவான். நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே ஆண்டவரே கொஞ்சம் நீங்கள் வெளியே போங்க ஆண்டவரேன்ட்டு ஆண்டவர் கொஞ்சம் என்ன செய்யறது? இன்டர்வல் கொடுக்கறது. ஆண்டவருக்கு என்ன கொடுக்கறது? இன்டர்வல் கொடுக்கறது. இல்லைன்னா ஆண்டவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஆண்டவர், நீங்கள் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஆண்டவரேன்ட்டு சொல்லி என்ன செய்யுது? வா நண்பா, நம்ம பழைய நண்பன் நம்ம மறக்கக்கூடாது. வா நண்பா, என்ன இருந்தால் நீ நம்ம பழைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? கை கோத்துக்கிட்டு என்ன செய்யுது? திரும்பவும் ஆத்துமால மரணத்துக்கு இடம் கொடுக்கறது, திரும்பவும் ஆத்துமால அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்கறது, திரும்பவும் ஆவியில மீறுதலுக்கு இடம் கொடுக்கறது, திரும்பவும் சரீரத்தில் பாவத்துக்கு இடம் கொடுக்கறது, திரும்பவும் ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள போயிடுறது. அப்புறம் போய் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இப்படி வசனத்தின்படி என்னை வீர்ப்பிங்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம இந்த சத்தியத்தை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணல. இந்த சத்தியத்தை நம்ம எப்படி பிலீவ் பண்ணல? ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணல. அவன் சொல்றான் பாருங்க, இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ. அப்பனா என்ன அர்த்தம்? நான் வாழ்றதே இயேசுக்காக தான்டா. என்னது? அப்படி ஒரு தெளிவு இருக்கணும். இப்ப பாருங்க, எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:15. 2 கொரிந்தியர் 5:15. இன்னும் இந்த வசனம் அதிகமா உங்களை உறுதிப்படுத்து. சொல்லுங்க, 2 கொரிந்தியர் 5:15 எடுத்து வாசிங்க. தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி யாருக்காக பிழைச்சிருக்கிறாங்களா? தங்களுக்கென்று பிழைத்திராமல், சுயத்துக்கென்று பிழைக்கல. இனி செல்வராஜுக்காக வாழல. இனி சுரேஷ் இயேசுக்காக தான் வாழணும். இனி தம்பி பிரேம் இயேசுக்காகத்தான் வாழணும். இனி சாம் இயேசுக்காகத்தான் வாழணும். ஏன்னா இயேசு இந்த வேலையை தான் கல்வாரி சிலுவையில் செஞ்சு முடிச்சாரு. இந்த வேலையை எவனும் செய்ய முடியாது. இந்த வேலையை எந்த அப்பனும் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு மாத்திரம் தான் செய்ய முடியும். ஏன்னா அவர் பாவம் இல்லாம பிறந்தாரு, பாவம் இல்லாம வாழ்ந்தாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆவியை நீதிமானாக்கிற இடத்தில் விசுவாசம் வைக்கும் போது அவன் நீதிமானாக மாறுகிறான். நாம எந்த கிரியை செஞ்சாலும் நம்ம நீதிமானா மாறவே முடியாது. நம்மை நீதிமானாக்குகிறவர் இயேசு. அவர் தான் நீதியா இருக்கிறாரு. பாருங்க, எடுத்து வாசிங்க. ரோமர் 6:7. ரோமர் 6:7. திரும்ப வாசிங்க. ரோமர் 6:7. இதுதாங்க ஒரு உண்மையான சத்திய விடுதலை. 6வது வசனத்தை வாசிப்போமா? பாவ சரீரம் ஒளிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க?
பாவ சரீரம் ஒளிஞ்சிருச்சு. இப்ப நீங்க யாருங்க? நான் கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. நான் இனி பாவத்துக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, லேபர் கிடையாதுன்னு சொல்லுங்க. பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. பிசாசு சொல்லுவான், ஏய் போ இதை செய் அப்படின்பா. அப்பெல்லாம் சொல்ல மாட்டான் பிசாசு, அவன் ரொம்ப தந்திரகார பைய. ஏய் இப்படி போ செய் அப்படின்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. அவன் எடுத்துன்னு சொல்லுவான், எடுத்து கொஞ்சம் நேரம் பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா அப்படியே என்ன செய்வான், அப்படியே மெல்ல என்ன செய்வான், அப்படி பலூனில் ஒரு ஓட்டை போட்டோன்னா காற்று எப்படி போகும், அது மாதிரி உங்களுக்குள்ளே வந்து என்ன செய்வான், அப்படியே மெல்ல வந்து அப்படியே நெண்டுவான் நுனிவான். அப்படியே நீங்கள் அப்படியா சூப்பராகுமா, பரவாயில்லையே நம்ம இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமே, ஒரு கிடுக்கிடுப்பாக இருக்குமே, ஒரு ஜாலியாக இருக்குமே அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி மூக்கை நுழைச்சின்னு வைங்களேன், அவன் உன்னை அப்படியே உள்ளுக்குள்ளே தள்ளிடுவான். காத்தம் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. அப்புறம் ஆவிக்குரிய மரணம் வந்துடும். என்ன மரணம் வந்துடும்? இப்போ ஆண்டவர் உங்கள் சுயத்தை சாகடிச்சு ஆவிக்குரிய ஜீவனை உண்டு பண்ணி இருக்கிறாரு. பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இப்போ நீங்கள் இயேசுக்கு தான் ஊழியம் செய்யணும், பாவத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், சுயத்துக்கென்று வாழாமல், ஆவிக்குரிய மரணத்துக்கென்று வாழாமல் கிறிஸ்துவின் ஜீவனுக்காக வாழ்கிறீர்கள். இயேசுக்காகவே வாழ்றீங்க. அதுக்காக தான் இயேசு மரணத்தை ஜெயித்தாரு. அதற்காக தான் இயேசு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். சதா காலங்களும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இனி அவரை மரணம் ஆண்டு கொள்வதில்லை. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனி ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு மேலையும் குற்றத்துக்கு அதிகாரம் இல்லை, ஆவிக்குரிய மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, பிசாசுக்கு அதிகாரம் இல்லை இல்லை இல்லவே இல்லை. ஆமென். அப்ப அந்த சத்தியத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். இந்த சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா அன்னைக்கு பாஸ்டர் என்ன உட்கார வச்சு ரோமர் 6வது அதிகாரத்தை எடுத்து ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்து அப்படியே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாரா, அன்னைக்கோட அதை மறந்துட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கின மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இஷ்டம் போல வாழ்கிறோம் அப்படின்னா அது இயேசுக்கு செய்கிற துரோகம். அது என்னது? நாம் அப்படி வாழக்கூடாது. நம்ம அப்போ எப்படி தாங்க வாழணும்? எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:31. 1 கொரிந்தியர் 15. அனுதினமும் சாகணுங்க. ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? அனுதினமும் சுயத்துக்கு சாகணும், அனுதினமும் ஆவிக்குரிய மரணத்துக்கு சாகணும். ஏங்க செத்தாதான் கிறிஸ்து ஜீவனாக இருப்பார். பவுல் எப்படி போடுற ஒரு அனுபவத்தில், அதனால தாங்க அவனை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். இன்னைக்கு 13 நிருபத்தை புதிய ஏற்பாட்டில் யார் திரும்ப எழுதுனா? 27 புஸ்தகத்தில் 13 புஸ்தகத்தை எழுதுன யார்? பவுல் தான். ஏன்னா அவன் அனுதினமும் செத்து இருக்கிறான். அனுதினமும் அவனுக்குள்ளே இருக்கிற சுயத்தை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறான். அனுதினமும் அவனுக்குள்ளே இருக்கிற பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறான். நாம் அதை செய்யணும். அதை செஞ்சோன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1:21 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1:21. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிலிப்பியர் 1:21 அற்புதமான ஒரு வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், நானும் எனக்குள்ள இயேசுவே பிழைத்திருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் நல்லா குறித்து வச்சுட்டு, நான் பாருங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷனுக்கு இப்போ வரேன் பாருங்கள். இப்போ எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பூரா தியரி. இப்போ சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்னது? தியரி. இப்போ ப்ராக்டிக்கல் செஷனுக்கு வரேன். இந்த வசனத்தை எல்லாம் ஒன்று விடாமல் குறிச்சிட்டு போயிட்டு இதை நீங்கள் முட்டி போட்டு 2 கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அறிக்கையிட்டு சொன்னீங்கன்னா அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. கலாத்தியர் 5:21 எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5:21. சிலுவையில் அறையப்படும் போது ஒரு 2 சம்பவம் அங்கே நடக்குது. எடுத்து வாசிக்கிறீங்களா? விறுவிறுன்னு அதை வாசிச்சுட்டு நம்ம ஜெபித்து ஒப்பு கொடுங்க இருக்கிறோம். கலாத்தியர் 5:21 எடுத்துட்டீங்களா? கலாத்தியர் 5:24 வாசிங்க. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன்
சிலுவையில் அறைந்திருக்கிறார். பாத்தீங்களா, அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படும் போது ஒரு பெரிய சத்தியம் நிறைவேறுது. என்ன அப்படின்னா, ஒன்று மாம்சம் சிலுவையில் அறையப்படுகிறது, ரெண்டாவது அதன் ஆசை சிலுவையில் அறையப்படுகிறது, மூணாவது அதன் இச்சை சிலுவையில் அறையப்படுகிறது. எடுத்து இன்னொரு வசனம் அடுத்தது வாசிங்க, 6:14 வாசிங்க. 6:14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது, உலகத்துக்கு நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க. பார்த்தீங்களா, மாம்சம் அதன் ஆசை இச்சைக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்படுதுன்னா என்ன அர்த்தம்? எடுத்து வாசிங்க. 1 யோவான் 2:16 வாசிங்க, வேகமாக வாசிங்க. 1 யோவான் 2:16, 326 பக்கம் எடுத்துக்கோங்க. 326 பக்கம். மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. பார்த்தீங்கன்னா, இந்த உலக பிரகாரமான காரியங்களாகி இந்த 3 காரியம் உங்களை பிசாசு போடுற மிகப்பெரிய தூண்டில் என்ன தெரியுமா? ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை, இன்னொன்று மாம்சத்தின் இச்சை. இதை 3லையுமே அகப்படாதவன் ஆணோ பெண்ணோ யாருமே கிடையாதுங்க. ஏன்னா இது 3மே முதல்ல 3 காரியம் சொல்லி கொடுத்தேன். என்னது? பொய், இச்சை, இன்னொன்று என்னது? கீழ்ப்படியாமை. இந்த 3க்குள்ளே இந்த 3 இருக்குது. அவன் கண்ணுக்கு அது எப்படி இருந்துச்சான்? எப்படி இருந்துச்சு? இச்சிக்கப்பட பிசாசங்க என்னத்தை தூண்டி விட்டான்? கண்களின் இச்சையை தூண்டி விட்டான். ரெண்டாவது என்னது? இதை புசிச்சா நம்ம தேவர்களை போல ஆயிடும், பெருமையை தூண்டி விட்டான். மூணாவது என்னது? மாமிசத்தின் புசிப்புக்கு நல்லது, அதை விட டேஸ்ட்டாக எவ்வளோ பழத்தை ஆண்டவர் உண்டாக்கி வச்சுருக்கிறாரு. பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேண்டாம் அதை இங்கே சொல்ல வேண்டாம், கர்த்தர் மகிமைதான், கர்த்தர் நல்லவர். பாருங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அதில் திருப்தியாகும். அதை விட்டுட்டு இன்னொரு காரியத்தை போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டம், 4 பெரிய ஆறு ஓடுது, தங்க வயல் இருக்குது, கோமேத கற்கள்லாம் அங்கே விலைதான். எல்லாம் விட்டுட்டு மண்ணை வெட்டி இவனே நட்டு இவனே பிடுங்கி இவனே திங்கணும்னு ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாருனா எவ்வளோ வேதனை பாருங்க. புரியுதா? இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னா, பாவம், மீறுதல், அக்கிரமம், ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் ஆசீர்வாத இழப்புகளை உண்டு பண்ணும், சாபங்களை உண்டு பண்ணும். நம்ம எப்போதும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சுயத்தை சாகடித்தோம் அப்படின்னா, மாம்சத்தை அதன் ஆசை இச்சை சாகடித்தோம் அப்படின்னா, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. நான் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது. நம்ம உலக காரியங்களையெல்லாம் வெறுத்து, சிற்றின்பங்களை வெறுத்து, ஆசை இச்சைகளை வெறுத்து, மோகங்களையெல்லாம் வெறுத்து, ஆண்டவர் தான் எனக்கு ஜீவன்னு அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாறும். பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் அதுதான். பேதுரு கேட்குற ஆண்டவர்கிட்ட, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, இம்மையிலையும் மறுமையிலையும் தூரத்தனையாய் பெற்றுக்கொள்வாய். ஆண்டவருக்காக விட்டவன் ஒரு நாளும் பிச்சைக்காரனாக. அட்லீஸ்ட் சின்ன சின்ன கண்களின் இச்சைகளை விடுங்க, தேவன் உங்கள் கண்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வாத பார்வையை உண்டு பண்ணுவார், ஆசீர்வாத எண்ணங்களை உண்டு பண்ணுவார், ஆசீர்வாத விருப்பங்களை உண்டு பண்ணுவார். ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் உண்டாகும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் முன்னால் நன்மையும் வைக்கிறேன், தீமையும் வைக்கிறேன். ஓ முன்னால் ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன். ஓ முன்னால் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். நீ என்ன பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீ ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்குவ, என்ன பிடிச்சிக்கிட்டனா நீ ஜீவனை பிடிச்சிக்குவ, என்ன பிடிச்சிக்கிட்டனா நீ நன்மையை பிடிச்சிக்குவ. நீ பிசாசுனுடைய வஞ்சகத்துக்கு, பிசாசுனுடைய தந்திரத்துக்கு இடம் கொடுத்தனா நீ தீமையை பிடிச்சிக்குவ, மரணத்தை பிடிச்சிக்குவ, சாபத்தை பிடிச்சிக்குவன்னு எச்சரிக்கிறாரு. அப்போ நம்ம பவுலை போல எப்படி இருக்குன்னு தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவில நான் செத்தா கூட பரலோகத்துக்கு தாண்டா போவேன். சாவு கூட நமக்கு என்ன பண்ணக்கூடாது, சரீர மரணத்தை சொல்கிறாங்க. பவுல் அங்கே ஆவிக்குரிய மரணத்தை பேசலை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயங்கிற என்ன பேசுகிறாரு? இப்போ நான் செத்தா கூட பரலோகத்துக்கு போயிடுவேன், இல்லையா, தேவ பிரசன்னத்திலே நான் இளைப்பாறுதலுக்கு போயிடுவேன் அப்படின்னு
அவன் சொல்கிறான். இன்னைக்கு பாருங்க, உலகம், காசு, பணம், பட்டம், பதவி, பேரு, புகழ், காரு, பங்களா, வீடு, வாசல் ஓடுறான் மனுஷன். கடைசியில் மரண நாள் வரும்போது ஐயோ செத்துருவோமே, ஐயோ செத்துருவோமே, எல்லாமே போயிருமே அப்படின்னு பைத்தியமாக மாறுகிறான். பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. பெரிய பெரிய மனிதர்கள் பல 1000 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்குது. ஆனால் சாக போகிற நேரத்தில் இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு நாடு எது தெரியுமா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட மகாராணி, விக்டோரியா மகாராணி, அவங்களுக்கு சாகிற நிலைமை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அவங்க தான் இந்தியாவை 350 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? நம்ம நீலாம் படிக்கலையா? அதில் 9th 8th 10th படிக்கலையா? இந்தியாவை வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போனது யார்? பிரிட்டிஷ்காரன், இங்கிலீஷ்காரன்னு சொல்லுவாங்க. உலகம் பூரா அவங்களுடைய ஆட்சி கீழே தான் இருந்துச்சு. அந்த மகாராணி விக்டோரியாவுக்கு மரணம் வந்துச்சு. இப்போ அந்த கவர்மெண்ட் சொல்லுது, உலகத்திலேருந்து விசேஷித்த டாக்டர் வந்து எங்கள் மகாராணியை ஒரே ஒரு 7 நாள் மட்டும் உயிரோடு இருக்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகமே அவங்களுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் அந்த 7 நாள் உயிரோடு இருக்க அவங்களால முடியல, செத்துட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகம் முழுசையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அதை யோசிச்சு பார்க்குறீங்களா? பவுலை போல சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்ல முடியுமா? பேதுருவை போல நேரம் அடிக்காதரா, என் ஆண்டவரை நேரம் அடிச்சாங்களா, என்ன தலைகீழ் அடிட்டான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சாகவும் துணியணும் இயேசுவுக்காக. அப்போனா என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கிற சுயத்தை சிலுவையில் அறையணும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கிற உலக இச்சைகளை சிலுவையில் அறையணும். கண்களின் இச்சைகளை, ஜீவனத்தின் பெருமையில் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறையணும். அனுதினமும் சாகிறவர்களாக இருக்கும்போது நமக்கு கிறிஸ்து ஜீவனாக இருப்பார். நமக்கு சாவு ஆதாயமாக மாறும். வேகமாக ஒரு சில வேத வசனங்களை வாசிங்க. ரோமர் 8:10 எடுத்து வாசிங்க. ரோமர் 8:10 நான் முடிக்க போகிறேன், அவ்வளோதான். ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். பாத்தீங்களா? இயேசு உங்களுக்கு ஜீவனா இருந்தாருன்னா உங்க ஆத்மாவும் ஜீவனா இருக்கும். உங்க சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததா இருக்கும். உங்க ஆவி நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஜீவனா இருக்கணும். ஆவி நீதி நிமித்தம் ஜீவனா இருக்கணுங்க. ஆவி எப்போ நீதி நிமித்தம் ஜீவனாக இருக்குது தெரியுமா? நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய எல்லா கிரியைகளையும் செய்யும்போது தான் ஆவி நீதி நிமித்தம் ஜீவனாக இருக்கும். சுயத்துக்காக செய்யக்கூடாது, உலகத்துக்காக செய்யக்கூடாது, அடுத்தவன் பார்க்குறாங்கிறதுக்காக நம்மளும் இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. சாசு இச்சைகளை தூண்டும் போது அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. நான் வாழ்வது நாளில் எனக்குள்ள இயேசு வாழ்கிறார்னு ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான். 3 யோவான் 2 வாசிங்க. 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எபேசியர் 4:24 வாசிங்க. எபேசியர் 4:24. நானே சொல்லிடுறேன், மெய்யான நீதியிலும் தேவ சாயலிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ தான் இயேசு உங்களுக்கு ஜீவனாக இருப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் அவனுடைய ஆத்துமால, ஆவியில், சரீரத்தில் ஆவிக்குரிய மரணமாகிய குற்றமாகிய பாவம், மீறுதல், அக்கிரமங்களிலிருந்து விடுதலை ஆவனானே. மரித்தவன் பாவத்திற்கு நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவர்கள் எதற்கு மரிக்கணும்? பழைய மனுஷனுக்கு மரிக்கணும். பழைய மனுஷன் எதுக்கு மரிக்கணும்? மாம்சத்துக்கு, அதன் ஆசை இச்சைகளுக்கு மரிக்கணும். கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமையில் மாம்ச இச்சைகள் ஆகிய உலகத்துக்கு மரிக்கணும். சுயத்துக்கு மரிக்கணும், உலகத்துக்கு மரிக்கணும். ஆண்டவர் பிசாசோட தலையை சிலுவையில் நசுக்கிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் பிசாசோட தலையை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? நசுக்கிட்டாரு. இனி பிசாசுக்கு உங்கள் மேலே என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இனி நம்ம மேலே இயேசுக்கு தான் அதிகாரம் உண்டு. இனி நமக்கு ஜீவன் இயேசு. என் ஜீவன் இயேசுன்னு சொல்லுங்கள். என் ஜீவன் இயேசு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒவ்வொருத்தரும் அர்ப்பணிப்போமா? ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகறவங்கெல்லாம் விசேஷமாக ஒப்பு கொடுங்க. இதுதான் ஞானஸ்தான சத்தியம். இதை அன்னைக்கு கேட்கறது அன்னைக்கு மறந்து போகிறதில்ல.
பவுலுடைய அனுபவம், நான் அனுதினமும் சாகிறேன். நீங்கள் அனுதினமும் சாகுறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஆவியான ஒரு சமூகத்தை பற்றின கற்றுக் கொடுத்த காரியம், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து எனக்கோ என் குடும்பத்துக்கோ இந்த உலகத்தில் நான் வாழ்கிற எல்லா காரியத்துக்கும் குற்றத்துக்கு அதிகாரம் இல்லை. குற்றத்தின் வல்லமையை இயேசுவின் ரத்தத்தின் அக்னியின் வல்லமையினால் எரிக்கிறேன், அழிக்கிறேன், ஒழிக்கிறேன்னு நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஆமாம், நான் அனுதினமும் சாகிறேன், அறிக்கை செய்யணும். இயேசுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவருடனே கூட எழுப்பப்பட்டிருக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த என்னை கிறிஸ்துவுடனே தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். நான் இப்போ உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள் பிழைத்திருக்கிறது இயேசு. இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை எல்லாம் குறிச்சிட்டு போய் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. யூடியூப்பில் இந்த மெசேஜை வெளியிடுவோம், திரும்பவும் கேளுங்க. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் புதிய ஜீவனாகிய கிறிஸ்து வருவார். அந்த ஜீவன் பரிபூரண ஜீவனாக மாறுவார். ஒரு நாள் அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக மாறும். ஆண்டவர் மையப்படுத்தி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டு அப்படியே மனசார ஒப்பு கொடுக்குற